மத்திய அரசு அறிவித்துள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு வெறும் கண்துடைப்பு என தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார். இருவரது கருத்துக்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று இந்திய ஒன்றிய அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என்பது அறிவிக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாஜக அரசு 2029 தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்கிறது. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2031 தான் நடைபெறும் என்ற நிலை இருக்கிறது. 2021 நடந்திருக்க வேண்டும். கொரோனா தொற்று காரணமாக அது தள்ளி போயிருக்கிறது. ஆகவே அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் என்றால் 2031 தான் அந்த காலக்கெடு வருகிறது. 2031 பிஜேபி ஆட்சியில் இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. 2029 பொதுத் தேர்தலுக்கு பிறகுதான் அது உறுதியாகும். இந்த நிலையில் இப்போதே இவர்கள் இந்த அறிவிப்பை செய்திருப்பது ஒரு கண்துடைப்பாகத்தான் தெரிகிறது. பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு முதன்மையான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை அமைச்சரவையின் மூலம் பாஜக அரசு அறிவித்திருக்கிறது. சார், இதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்து இதை செய்வதற்கான ஹை பவர் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸுக்கான கேபினெட் கமிட்டியோட முடிவு. அந்த முடிவில் சேர போறோம், செய்ய போறோம். அது அடுத்த ஆண்டு பணிகள் துவங்கிவிடும்னு கிஷன் ரெட்டி அவர்கள் பேசியிருக்கிறார். அதனால இது கண்துடைப்பு கால் துடைப்புன்றதெல்லாம் இல்லை. திருமாவளவன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவா எதிர்ப்பான்னு சொல்லணும். ஆதரவாளர்னு சொன்னா இந்த முடிவை அவர் ஆதரிச்சு பேசணும். இது கண்துடைப்புன்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் இவ்வளவு நாள் ஏன் கேட்டீங்க? அதை ஏங்க நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. மதுரையில பத்திரிகையாளர்கள் சீனிவாசன் சந்திக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றீங்கன்னு வச்சுங்க. நான் ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சுல. அப்ப உங்க விமர்சனம் என்னாச்சு? உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரிதான் திரும்ப ஜாதி ஒதுக்கீடு ஜாதி கணக்கீடு கேட்டாரு, வந்துருச்சு. நரேந்திர மோடியை பாராட்டில பேசணும். இதெல்லாம் இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டிங்க. அப்படி பேசக்கூடாது. நீங்க என்ன எதிர்கட்சியா இருந்தா உங்களுக்கு எதிர் அடியில தான் நரேந்திர மோடி இருக்கிறாரு. ஆனா நீங்க சொல்றது ஜாதி கணக்கெடுப்பு வேணும்ன்றீங்க. வந்திருக்கு, பாராட்டுங்க. பாராட்டி கூட வரவேற்றுட்டு போங்க, அவ்வளவுதான். அது விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? இது கண் துடைப்புன்னு என்ன அர்த்தம்?